டிரான்ஸ்லேட் பண்ண. நம்ம 2 பேர்ல நீங்க மட்டும் அவங்களுடைய இங்க இருக்கீங்களா? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றி. இந்த நாளுக்காக ஏஎம் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போறேன். அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படியே நின்றுச்சு. அந்த படத்தை பத்தி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையா சொல்லணும். ஆனால் பொறுமையா ரத்னம் சார் அது அப்படியே கையில வச்சுக்கிட்டு, உயிரை கையில வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு 4 கேரக்டர்னா நீங்க வந்து எல்லாரும் இழுத்து பிடிச்சிடலாம். பெரிய படம், இவ்வளவு பெரிய கேரக்டர் திரும்பிய செட்டு போடணும், அதுக்குள்ள அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. அந்த பொறுமை, அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி. ஏன்னா வேற ஒரு டைரக்டரை வச்சு ஆரம்பிச்சாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவர் வேறு ஒரு நிலைக்கு போயிட்டாரு. இந்த படத்தை யாரை தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்னு ஒரு பெரிய யோசனை அப்படின்னு போகும்போது ரத்னம் சார் சொன்னாரு, விதின்னு. விதி கிடையாது, அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து இங்க நிறுத்தது. இவ்வளவு பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தீர்மானிச்சது. ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பிச்ச முதல் நாள் நான் போனேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி உங்களுக்கு எந்த பொறுமை இருக்கோ அப்படியே அவனுடைய புன்சிரிப்பு. பார்த்தா செட்டுல ஒண்ணுமே இல்லை, ஆனால் படம் நடக்குது. நான் கேட்டேன், ஜோதி என்னடா இது, என்னப்பா இது? இல்லை சார்ன்னு, இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றதை பத்தி டெக்னிக்கலா ரொம்ப தெளிவா என்கிட்ட சொன்னான். அப்பவும் எனக்கு பயம், சரி எல்லாம் கரெக்டா சொல்றான், அது எடுக்கணுமே அப்படின்னு. ஆனா நான் டப்பிங்க்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு குழந்தை மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு. எவ்வளவு மலைகளை கொண்டு வந்திருக்க, குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க, உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் மனோஜ் பரமஹம்சாவை பத்தி சொல்லணும். அவன் கேமராமேனா இல்லை வந்து மெஜிஷியனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மெல்லாம் நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டே அங்கே நம்ம அந்த விஜயவாடால போகிறோம், இங்கே ஒரு கேமரா போகுது, அங்கே ஒரு ட்ரோன் ஒன்று போகுது, அப்புறம் இந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர்ற அந்த ரோபோ மாதிரி இங்கே ஒன்று ஓடுது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோடு அந்த படம் நினைச்சு. எப்படியும் ஒரு 6-7 கேமரா இருந்துச்சு. எந்த கேமராக்கு நடிக்கிறதுன்னு எங்களுக்கு தான் குழப்பம், உங்களுக்கு இல்லை. ஸோ ஆக இதை வந்து இதுக்கு பின்னால பெரும் கதைகள் இருக்கு, பல தடைகள் தாண்டி வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இது பொறுமையா இதை முடிச்சிருக்கோம். ஆனா அதே உத்வேகத்தோட சில படங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டுச்சுன்னா அப்படி செலுத்திக்கிட்டே போக வேண்டியதா இருக்கும். ஆனா கிடையவே கிடையாது. ரத்னம் சார் கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை, அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற இடத்துல இருந்து வந்தேன். நான் கோவால இருந்து வந்தேன். நான் 8 மணி நேரம் கார்ல வந்து 8 மணி நேரம் திரும்பி 8 மணி நேரம் வந்தேன். ஏன்னா பவன் கல்யாண் அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவரு ஒரு நாள் அவர் கொடுக்கிறாருன்னா நாங்க எல்லாம் சுனில் எல்லாம் வந்து ஸ்பெயின்ல இருந்து வந்து 2 ஷாட் நடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனாரு. ஸோ அப்படிலாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் அவர் 2 மணி நேரம் தான் வர முடியும். கரெக்டாக அவர்
அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார். அதுக்குள்ள ஜோதி வந்து 4 சீனை முடிக்கணும், பிரச்சனையே இல்லை, ஒன்றும் இல்லை சார், நீங்க தனியா எடுத்துக்கலாம், அவரை தனியா எடுத்துக்கலாம். அவ்வளவு தெளிவான ஒரு ஒரு கையாளுமை. ஸோ ஆக இந்த நிதி ஷி ஆல்சோ கோஆப்ரேட்டட், ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆக இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல், ஒரு சலிப்பு இல்லாமல், ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும், நிச்சயமா எல்லாரையும் போய் சென்றடையும். ரத்னம் சார், நீங்க பார்ட் 2 அதை விட ஒரு பெரிய படம் நீங்க பண்ணணும். எங்களுடைய நடிகர்கள் சார்பா, தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார். இந்த படத்துல நீங்க பவன் சார் கூட தொடர்ந்து வர்றீங்க, ஆனா பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. உங்க 2 பேருக்கும் இதுல ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒன்னா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பார்ட் 2ல நாங்க அதை எப்படி எதிர்பார்க்கலாம்? பார்ட் 2ல எங்க 2 பேருக்கும் 3 சாங் இருக்கு, 4 ஃபைட் இருக்கு. ஒரு மொத்தமா ஒரு படமா தான் நாங்க பார்க்கிறோம். இருக்கலாம் சார். சத்யராஜ் சார். திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமால நடிகரா இருந்து முதன்முறையா முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திரால சினிமால இருந்து நடிகரா இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு NTR காரு அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று NT ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று ஆந்திராவின் டெப்டி CM பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப பெருமையா இருக்குது. இவருக்கு எப்படி தெரியும் NTR சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? போன்ல மெசேஜ் வந்தது, வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன் பாரு. பூபதி ராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சி மேடம் என்கிட்ட சொன்னா, நான் அவங்க கிட்ட நான் சொன்னேன், நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, இதான் நம்பர் கொடுக்குற, வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட போன் பண்ணி பேசி அந்த படத்தை பத்தி பேசி நிறைய ஈவெண்ட் விஷயங்களை பகிர்ந்துகிட்டோம். அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, NTR சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடென்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையிலேயே ரத்ன சார் பிரமாதமா பேசினாரு, அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னாரு. இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும். என்னன்னா, நாங்க நடிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல, நாங்க எல்லாம் நல்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஜோதி கிருஷ்ணா எங்கிட்ட லேப்டாப்ல கொண்டு சீன் காட்டினாரு, எப்படி எடுக்க போறேன்னு. நான் உண்மையிலேயே ரத்ன சார், ஈன்ற பொழுதில் பெரிதர்வுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்க போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா பிரமாதமா அந்த சீனை காட்டினாரு. நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்பதான் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாரு. அதை பார்த்து படிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தாதான் அந்த நீங்க பார்த்த மாதிரி நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன், அந்த மேக்கிங்க பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால இந்த படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன, சாரி டு சே நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்க டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை, கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாத்திருக்காங்க, ஹீரோ போராடுறாரு, அதுல 2 பேரும் மூழ்கிடுறாங்க. சோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு, அவங்க தானே ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்துல நான் தான் ஹீரோயின், என்ன காப்பாத்திருக்காத்தானு பவன். ஜோடி கரெக்டா? அவுட்லைன் சொல்லிட்டு தப்பா நடிக்காதீங்க. இந்த படத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின், அவர் என்ன காப்பாத்திருக்காதான் வராரு. இந்த படத்தினுடைய எவ்வளவு கஷ்டமே என்ன காப்பாத்திருக்காரு நடக்கிறதா. அதனால இந்த ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் ஹீரோயின் நடிச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த பார்ட் 2 எடுக்கல. கிரவாணி சார், சினிமால என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்க சாங்ல
உங்க சாங்க நான் இப்ப பாடிட்டேன். பாகுபலி 2ல வந்து நானும் இதே மாதிரி டேப் அடிச்சுட்டு ஒரு 4 பிட்டு பாடிட்டேன். பார்ட் 2 பண்ணையில கொஞ்சம் அதை மனசுல வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருவீங்க. சோபி மாஸ்டரும் பார்த்துட்டே இருக்காங்க சார். எதுங்க? சோபி மாஸ்டரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீரமல்லு 2ல வந்து உங்களை வச்சு சிறப்பா ஆமா ஆமா நிச்சயமா. ஆமா மனோஜ் இல்ல நாங்க ஆடிடுவோம், நாங்க டான்ஸ் ஆடிடுவோம். நாங்க அதை எதுக்குமே கூச்சப்படாத ஆளுக்கு தானே. பரதநாட்டியம் ஆடணுமா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் வேணுமா உங்களுக்கு, வைஜெயந்தி மாலா 10 மணி 2 பேரும் ஓகேன்றோம். என்ன சார் அது மாதிரி விஷயங்கள். கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள். அப்படி இருந்தா தான் சினிமாவில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்ன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். సార్ ఒక చిన్న రిక్వెస్ట్ సార్, మీ ఇద్దరి కాంబినేషన్ అంటే మాకు చాలా పిచ్చి. సో మీ ఇద్దరు కలిసి కళ్యాణ్ గారి సిగ్నేచర్ ఒకటి ఇలా అంటే చూడాలని అనుకుంటున్నాం మేమందరం కూడా. ప్లీజ్ டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நம்ம 2 பேர்ல நீங்க மட்டும் அவங்களுடைய இங்க இருக்கீங்களா? ஸோ அதனால நீங்களோட இதுல வந்து பவன் கல்யாண் ஸ்டார் வந்து பவர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைல் இப்படி பண்ணியிருக்காரு. அதை நீங்க பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ఇద్దరు ఇద్దరు చేయాలి. ఇద్దరు యా ఇద్దరు ఇక్కడ వాళ్ళు మాత్రం ఉండాలని కాదు సార్, ఇద్దరు ఇద్దరు చేస్తే బాగుంటది. రెడీ 3 2 1 గో. వీడు 6 అడుగుల బుల్లెట్. థ్యాంక్ యూ సో మచ్ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. நாங்க இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம்ல, நாங்க அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன ஆளுங்க. அதனால ஈஸியா பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க ஃபோர்த் சிங்கிளுக்கு வந்து இவ்வளவு கலகலப்பா இவ்வளவு நிகழ்ச்சியோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி சார் ப்ளீஸ். திடீர்னு இது தோணுச்சு. நாங்க ஒரு சீனுக்காக தயாராயிட்டு இருந்தோம், ரத்தன் சாருங்க சீனுக்காக தயாராயிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அவங்க சகாக்கள், நான், சுனில், மற்றவங்கெல்லாம் 4 பேர் உட்காந்து கள்ளு சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வருவார். வந்து அவர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்வார். சின்ன சின்ன அவ்வளோதான், அங்கிருந்து போயிடும். அவர் வந்ததே 2 மணி நேரம் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது. சார் என்ன சார், சுனில் வேற போகணும், நான் வேற போகணும், என்ன போகணும்னா அவர் பாருங்க ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு. உண்மையான டைலாக் என்னன்னா, டேய் நீங்க என்னடா இங்க வந்து கள்ளு குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க அங்க வாங்க நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் டைலாக். அவர் கூட போகணும் நாங்க. அவர் அந்த டைலாகை சொல்ல மாட்டேன்ட்டாரு. சொல்லவே மாட்டேன்ட்டேன். சார் ஏன் சார் இந்த டைலாக் இல்லை, நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு லீடரா இருக்கேன். நான் நீங்க சாப்பிட்ற கல்லை விட எனக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரியும்னா நான் குடிச்சிருப்பேன்னு அர்த்தமாகுது. ஸோ அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம படம் எடுத்தோம். ஸோ பப்ளிக் இமேஜ்ன்றது என்னன்றது வந்து திடீர்னு ஞாபகம் வச்சு சம்மந்தம் இருக்கலாம்னு தெரியல. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.